பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. ஒருமித்து ஆதியாகமம் 39 அதிகாரத்தின் 5வது வார்த்தையின் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறார். தேவன் ஒருவர் நம்மோடு இருந்தால் நாம் போகிற இடம், நாம் வேலை செய்கிற கம்பெனி உயர்த்தப்படும். நாம் வேலை செய்கிற ஒரு சிறிய வீடா இருந்தால் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். நாம் வேலை செய்கிற ஒரு ஸ்தாபனமா இருந்தால் அந்த ஸ்தாபனம் வளரும். இது ஒரு அடையாளம், தெய்வ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு அடையாளம். நாம் செய்வது வாய்க்கப்படும் போது நாம் மட்டுமல்ல, நாம் எந்த தொழிலில் இருக்கிறோம் அந்த தொழிலும், தொழில் ஸ்தாபனமும், அந்த நிறுவனமும், அந்த வேலை ஸ்தலமும், அந்த பிசினஸ் சென்டரும் உயர்த்தப்படும், ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இது தெய்வ பிள்ளைகளுக்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை, இவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறது என்பதை உறுதிப்படுத்தும். இந்த கால வேளையில தெய்வ பிள்ளைகள் நம் எல்லாரும் சொந்த தொழில் மட்டுமல்ல, மற்ற நிறுவனங்களில், மற்ற ஸ்தாபனங்களில் வேலை செய்கிறவர்கள், அந்த கால வேளையில் ஆண்டவர் நீர் என்னோடு இருப்பதை என் ஆபீஸ் காணும்படியாய், என் அதிகாரிகள் காணும்படியாய், என் எஜமான்கள் காணும்படியாய் என்னை கொண்டு பலத்த கிரியைகளை செய். அதனால அற்புதம் நடக்கணும்னு கட்டாயம் அல்ல, ஆனால் நீ செய்கிற வேலை ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஸ்தாபனம் நீ கால் வைத்த பின்பு வளருவதை காணணும். எத்தனையோ வருடங்களாய் நடக்கிற தொழில் ஸ்தாபனமா இருக்கலாம், ஆனா நீ என்றான பின்பு நீர் பொறுப்படுத்த அந்த துறைகளில் அது ஒரு வளர்ச்சியை, ஒரு சமாதானத்தை, ஒரு பெருக்கத்தை காண வேண்டும். இப்படி தெய்வ சந்நிதியில யோசேப்பு போனது நிமித்தம் அந்த ஜனம் கண்டார்கள். அதே போல நான் செய்கிற இந்த வேலையில், இந்த தொழிலில், இந்த பிசினஸில் நீர் என்னோடு இருப்பதை ஜனம் காணத்தக்கதாய் ஒரு பெருக்கம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு உயர்வு, ஒரு வளர்ச்சி தருவீராக தகப்பனே என்று தேவ கரங்களில் இந்த யோசேப்போடு இருந்தீரே, என்னோடும் இருக்கிறீரே. யோசேப்பு நிமித்தம் அந்த வீட்டை ஆசீர்வதித்தீர். வெளியிலும் வீட்டிலும் உண்டான சகலதிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. உலகம் கண்டுகொண்டது, ஜனம் கண்டுகொண்டது, எஜமான் கண்டுகொண்டான் என்றார். நான் செய்கிற இடத்தில், நான் இருக்கிற இடத்திலும் இந்த அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று தேவனை நோக்கி கூப்பிடுவோம், ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த கால வேளைக்காய் நன்றி. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகள் வேலை ஸ்தலங்களில், தொழில் ஸ்தாபனங்களில் எதில் வேலைகளுக்கு கடந்து செல்கிறார்களோ அந்தந்த ஸ்தாபனம் இவர்கள் நிமித்தம் வளருவதை, உயருவதை, பெருகுவதை கண்டு துதிக்கத்தக்கதாய் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறீர் என்பதை தேசம், உலகம், எஜமான்கள் கண்டுகொள்ளத்தக்கதாய் தேவன் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னோடு இருந்தால் நீ இருக்கிற தொழில் ஸ்தாபனம் வளரும், ஆசீர்வதிக்கப்படும், பெருகும். God bless you. Praise the Lord.